மேம். ஹாய், குட் ஈவினிங். எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி மேம். சொல்லுங்க. சனி நல்லவரா? கெட்டவரா? அவர கெட்டவர்ன்னு சொல்லவே வேண்டாம். அவர் நல்லவர்ங்கிற ஒரு போஸ்டிங் தான் நான் அவருக்கு குடுப்பேன். சனி பகவான பத்தி தெரிஞ்சவங்களுக்கு, அதாவது ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். சனி பகவான் என்ன மாரி ஒரு கிரகம்னு. சனி ஒருத்தர் தான் ஷூரிட்டி. அவர் ஒருத்தர் தான் குடுக்கக்கூடிய கிரகம். சனி குடுப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். ஸோ சனி பகவான பத்தி நம்ம ரொம்ப கவலைப்படவே வேண்டாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ நேர்மையா, நியாயமா, தர்மத்தோட நடந்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு சனி பகவான் உங்ககிட்ட ரொம்ப பாசம் காட்டுவார். உங்க மேல நெறைய கருணை காட்டுவார். அதனால சனி பகவான பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்புறம் ஏன் மேம் எல்லாரும் ஏழரை ஏழரைன்னு பயந்து போறாங்க? அப்படி ஒரு கான்செப்ட்ட சொல்லி சொல்லி மக்கள பயமுறுத்தியிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா 7:30 சனியில தான் நெறைய பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. சனி பகவான் எதுக்காக வரார்? எதுக்காக நமக்கு இவ்வளோ ஒரு கஷ்டங்கள குடுக்குறாருன்னா, இத கஷ்டம்னு எடுத்துக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு பாடம். அவர் கற்பிக்கக்கூடிய பாடங்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா, இந்த மாரி பாடங்கள் ஒரு ஸ்கூல்ல டீச்சரோ, இல்ல பேரண்ட்ஸோ, இல்ல பெரியவங்க சொன்னா நிச்சயமா யாரும் கேட்க போறதில்ல. இத மறைமுகமா இது மாரியான ஒரு கிரகம் சொல்லிக் குடுக்கும்போது தான் பல பாடங்கள் நமக்கு புரியுது. ஸோ வாழ்க்கையில நம்ம எவ்வளோதான் படிச்சா கூட நம்மளுடைய சுய அனுபவம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பாடமா அமையுது நமக்கு. ஸோ அனுபவம் அப்படிங்கிறது தான் மிக வசத்தியான ஒரு பாடம்னு நான் சொல்லுவேன். அது சனி பகவான் மட்டும் தான் குடுக்க முடியும். வேற எந்த கிரகத்தாலயும் அது பண்ண முடியாது. இந்த பாடம் கத்துக்கிட்டு லைஃப்ல என்ன பண்ண முடியும்? பாடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா, லைஃப்ல நீங்க யுனிவர்சிட்டில போய் ஒரு எம்பிஏ படிச்சுட்டு வந்தா கூட, பல விஷயங்கள் அதாவது ரியாலிட்டில உங்க லைஃப்ல சில இடங்கள்ல நீங்க சில கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணும்போது, அத எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா படிக்கிறது வேற, ரியாலிட்டிங்கிறது வேற இல்லையா? அப்போ நம்மளுக்கு வாழ்க்கை பாடம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம வாழ்நாள் முழுதும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக நமக்கு இருக்கும். வாழ்க்கை பாடம்ங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட். நம்ம படிக்கிற பாடம் வேற, வாழ்க்கை பாடம் வேற. ஸோ இதெல்லாம் கத்துக்கிட்டா தான் லைஃப்ல தைரியமா வாழ முடியும்னு சொல்றீங்க. கண்டிப்பா 200%. ஓகே அதாவது மேம். எங்கள மாரி அனுபவசாலிகள்ட்ட போய் நீங்க கேட்கும்போது தான் தெரியும், வாழ்க்கை பாடம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. சூப்பர் மேம். இந்த மாரி இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷனுக்கு சேனல ஃபாலோ பண்ணுங்க.